இன்றைக்கி தேதியில் வந்து ரிசல்ட்டு கேரளா லாட்ரி எஃப்எஃப் 50/50 108. இந்த 108ங்கிற ரிசல்ட்டு என்னவா வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனு. இந்த கால்குலேஷன் தெளிவாக முழுக்க வீடியோ முழுசாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் என்னுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டுமல்ல, எப்படி கணிக்கிறேன்னு தெரிய வரும். எப்படி கணித்தாலும் இது என்னுடைய கணிப்பு மட்டுமே, விஐபி ரிசல்ட் அல்ல. விஐபிங்கிற ரிசல்ட்டுங்கிறது வந்து நமக்கு தெரியாது, நம்ம அதை கண்டுபிடிக்க முயல்கிறோம். சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்சிருவோங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு ஃபார்மெட்டில் தான் சுற்றுவாங்க. ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா படி தான் அந்த நம்பர் வந்து 2 நம்பர் சேம் கொண்டு வந்து வைப்பாங்க. ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த 2 நாள் நான் வாட்ச் பண்ணதுனால இந்த இடத்துல வரும் அப்படின்னு நான் ரிசல்ட்டுக்காண்டி நான் அன்றைக்கி இந்த இடத்துல கணிச்சிருந்தேன். அன்றைக்கி அந்த இடத்துல வரல. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி இங்கே இந்த இடத்துல வரலைங்கிறதுக்காண்டி நம்ம இந்த இடத்துல வந்த கால்குலேஷனை எடுக்காமல் விட்டுட்டோம். ஆனால் இந்த இடத்துல ரிசல்ட் இருந்தது. அந்த ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, 3 டிஜிட்டு சேர்ந்து சேமாக இருந்தது. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் நேற்று இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துருந்தோம். அந்த இடத்துல ரிசல்ட்டு இல்லை. ஆனால் ரிசல்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. 15ன்னு இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போது இன்றைக்கி எந்த இடத்துல அவங்க ரிசல்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு தான். இந்த கணிப்பு பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த இடத்துல 15ன்னு இருந்துச்சு நமக்கு. இவங்க கேரளாட்டில் ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க. இந்த எப்போயாவது ஒரு நாள் கடைசி 2 டிஜிட்டை நேற்றைய டிஜிட்டை அப்படியே கிராஸில் வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 51 வந்து உட்காருது. பிசியில் வந்து 51 வந்து உட்காருது. ஒருவேளை இன்றைக்கி வந்து 51 வந்து ரிசல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அது தவறும் பட்சத்தில் இந்த 51 நமக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து 1 வந்து பெரும்பாலான இடத்துல வந்து இறங்கவே இல்லை. அதனால் வந்து 1 வராது அப்படின்னு என்னுடைய கணிப்பு. ஆனால் நம்ம கால்குலேஷன் படி இங்கே நேற்று வச்சுருந்ததுனால இன்றைக்கி இந்த இடத்துல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, மற்றவங்க கொடுத்த கணிப்புப்படி இவங்க 2 போர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஏபிசி 3 கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல ஏபி வச்சு சி இந்த இடத்துல எடுத்தாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து அப்படி எடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்ககிட்ட ஏபிசி 3 நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது, ஒருவேளை 2 நம்பர் இருக்குதுன்னு எதிர்பார்த்தாலும் இந்த இடத்துல நம்மக்கிட்ட வந்து 5ம் இல்லை 1ம் இல்லை. சரிங்களா? ஒருவேளை அவங்க வந்து இவங்க வச்சுருக்கிற ரிசல்ட்டே ஃபெயிலியராக கூட இருக்கலாம். 5 வரக்கூடிய வாய்ப்பு 5ம் 1ம் வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கவும் செய்யலாம். ஆனால் நமக்கு வேறு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா, நேற்று நம்ம பார்த்த அதே இடத்துல 62 வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுறதுனால இந்த இடத்துல அதே இடத்துல 62 வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது. ஒருவேளை இன்றைக்கி வந்து இந்த இடத்துல விட்டு மாறாமல் இதே இடத்துல ரிசல்ட் வச்சுருந்தாங்கன்னா, அப்படி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நேற்று பிசி மட்டும் வச்சுருந்தாங்க, இன்றைக்கி ஏவும் சேர்த்து வைப்பாங்க. 7, 6, 2 வைப்பாங்க. அப்படி 7, 6, 2 வந்து உட்காருமா அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷனு. இவங்ககிட்ட அப்படி பார்க்கும்போது 7, 2 இருக்குது, 6 இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து 7, 6, 2 ஃபஸ்ட்டு இது ஏ எடுப்பாங்க, இது பி எடுப்பாங்க, அடுத்து சி திருப்பி இப்படி எடுப்பாங்க. அப்படி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து வந்து இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் நேற்று 2 போர்டு மட்டும் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 4, 1, 5ல் வந்து 4 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ரிவர்ஸு டைரக்ஷன் வந்து கொஞ்சம் மாறி போய் வரும். இப்போ இந்த சி போர்டு வந்து அப்படியே ஏக்கு வரும், இந்த ஏ போர்டு வந்து பிக்கு வரும். சரிங்களா? அடுத்து வந்து சென்டரில் இருந்துச்சுன்னா எந்த சைடுனாலும் போகும், இங்கிட்டும் போகும். அப்படி கணக்கு நம்ம பார்க்கும்போது இங்கே நமக்கு 5ம் 1ம் கன்ஃபார்ம் ஆகுது. 5ம் கன்ஃபார்ம் ஆகுது, 1ம் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த 5 வந்து பி போர்டுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது, 1 வந்து ஏ போர்டுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த 7 வந்து இப்படி ஏ போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 7, 5, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம இன்னொன்று பார்த்தோம், 7, 6, 2. இந்த 7, 6, 2 வந்து 7 வந்து ஏ போர்டுக்கும், 6 வந்து பி போர்டுக்கும், 2 வந்து சி போர்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ
7 6 2 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இந்த 3 போர்டில் வந்து ஒரு போர்டு ஏபிசியில் உட்காரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 இருக்குது 6 இருக்குது. 7 6 2ன்னு வரும்போது 7 6 2ன்னு வரும்போது 6 வந்து பியில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது 5 1ன்னு பார்க்கும்போது 5 வந்து பி போர்டில் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒன்றே ஒன்று தான். 7 வந்து ஏ போர்டில் டைரெக்டாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 7 6 2 பார்த்துருந்தோம் நம்ம. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 9க்கு பதில் 8 கூட வரலாம். இப்படி 8 வரலாம். சரிங்களா? டி போர்டில் வந்து 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 வந்து பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 2 வந்து சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க கணிப்புப்படி பார்த்தோம்னா 8 டைரெக்டாக உட்காரணும். 6 வந்து பி போர்டில் உட்காரணும். 7 வந்து டைரெக்டாக ஏ போர்டில் உட்காரணும். சரிங்களா? இந்த 2 வந்து சி போர்டில் உட்காரணும். 2 7 2 6 7 வந்து ஏ போர்டு. 7 வந்து ஏ போர்டில் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வந்து சி போர்டில் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களே, நாம் கடைசியாக இறுதியாக ஃபைனல் பண்ணக்கூடிய விஷயம் 2 போர்டு. ஒன்று வந்து 6 2, ஒன்று வந்து 5 1 பிசியில். ஏபிசி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. என்னுடைய கணிப்பு என்னென்னா டிஏபிசியில் டிஏபிசியில் 8 7 6 2 இதுதான் என்னுடைய கால்குலேஷனு. ஆனால் 51 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 62 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நம்பரை போடுங்கள். அதனால் நீங்கள் வெல்ல போகிறது வந்து எளிதாக அமையலாம். நன்றி, வணக்கம்.